அல்லேலூயா. இப்போ சாட்சி நம்ம கடையத்துல இருந்து வந்திருக்கிற செல்வின் அண்ணன் அனுபவ சாட்சி ஐக்கியத்துல இருந்து அவங்க எப்படி அவங்கள ஆண்டவரை சந்தித்தாங்க, அந்த தொடக்கம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஆண்டவர் என்ன எழுப்புதலுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி முன்னால செல்வின் அண்ணன் தன்னுடைய அனுபவ சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையை சாட்சி எனக்கு கிருபை தயவிற்காக தேவாதேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை வாசித்து சாட்சி சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு, அந்த ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி ஆண்டவர் எப்படி மாத்துதாரு, அது அந்த இதை பற்றி நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது நான் ஒரு தீவிர அரசியல் இருந்தேன். ஒரு 31 வருஷ காலமாக உலக அரசியல் தான் அதிகமா. அது பிறகு ரிட்டையர்ட் ஆனோம்னா 2014 ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அரசியல் தான். ஊர்ல பொறுப்புல, கட்சியில பொறுப்பு, எதுவும் பொறுப்பு. 3 வருஷம் ரொம்ப தீவிரம் அந்த ரிட்டையர்ட் ஆன பிறகு, 14 இருந்து 17 வரைக்கும். அப்போ வேதம் வாசிக்கவே கிடையாது. வேதம் வாசிக்கிறதுனா அதாவது எப்பமா பண்டிகைகளுக்கு வாசிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை கூட எப்பமா தான் வாசிப்பேன். டெய்லி பணிக்கு போகும்போது ஒரே வசனத்தை நின்றுட்டு வாசித்து தான் போவேன். மனைவி ஜெபம் பண்ணி விடுவான். இதான் நடந்தது. அதாவது நான் இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னகட்டி வேதத்தை எனக்கு 2 தடவை 3 தடவை தான் வாசித்திருப்பேன், ஞாபகம் இருக்கு. ரட்சிக்கப்படும்னா 60 வயசு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். 2017 அதுக்கு முன்னால வாழ்க்கை முதல்ல சொல்ல. 2014 நான் அரசு போக்குவரத்து கழகத்துல நடத்துனர் பணியாற்றி 2014 ரிட்டையர்ட் ஆனேன். அங்க இருக்கும்போதும் அரசியல் தீவிரம் தான். இங்க இருக்கும்போதும் ரிட்டையர்ட் ஆன பிறகு 3 வருஷம் ரொம்ப தீவிரமா இருந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் சரி முதலாளமே நிற்கிறது. ஏதாவது ஒரு அரசு பிரச்சனை அப்படின்னா ஒரு போராட்டம் ஸ்டாலினை பிடிக்க இது பண்ணாங்கன்னா முதலாளமே முக்கிடையில் போய் நிற்போம். அடுத்தால ஒரு ரயில்வே திருநெல்வேலியில் விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் போராட்டத்துக்கு ஓரத்துலேருந்து போனால் நாங்கள் போனோம். எங்க இருந்து ஒரு 7 பேர் தான் போயிருந்தோம். அதாவது ஒன்றிய அளவில் 150 பேர் நிர்வாகிகள் உண்டு. அதில் நாங்கள் போனது 7 பேர் தான். அப்போ 7 பேர் போனால் எவ்வளோ தீவிரமாக இருப்பேன்னு பார்த்துருங்க. 150 பேர் ஒன்றிய நிர்வாகிகள். ஒரு ஒன்றியத்திற்கு நிர்வாகிகள் 152 பேர். அதுல 7 பேர் தான் நாங்க போயிருக்கோம். அப்ப எவ்வளவு தீவிரமா எல்லாரும் வரமாட்டாங்க. அதாவது திடீர்னு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. போராட்டம் சொல்லியாச்சுன்னா திடீர்னு உள்ள அரெஸ்ட் பண்ணி கல்யாணத்துல கொண்டு வச்சிருவாங்க, திடீர்னு ஜெயிலில் கொண்டு வச்சிருவாங்க. அப்படி நிறைய இடத்துல போயிருக்கோம். போன உடனே 2017 வரைக்கும் எங்க வீட்டு பக்கத்துல கல்யாண மண்டபம் இருக்கு. அதுல 2016 2017 3 தடவை அதுல இருந்திருக்கேன். 3 ட்ரிப் அதில் வச்சுட்டு சாயங்காலம் விட்டுருவாங்க. ஒரு ட்ரிப் திருநெல்வேலிக்கு போனேன். பிறகு 17 ட்ரிப் எங்க வேலை பார்க்கும்போது போராட்டத்தில் ஈடுபட்டு 17 ட்ரிப்பு 17 நாள் ஜெயிலில் இருந்தோம். அது ஜெயிலில் இருக்கும்போது ரொம்ப முதல்ல ஒரு நாள் தான் ஒரு மாதிரி தெரிஞ்சுது. பிறகு ஒண்ணுமே தெரியல. அதான் மணி அடிப்பான், சாப்பாடு போனோம், எப்போ ஏதோ ஏதாவது ஓடிட்டு இருந்தது, ஒண்ணுமே தெரியல. 17 நாள் வரைக்கும் நேரம் போனதே தெரியல. ஒரு நாள் மட்டும் தான் ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சுது. அது எதுக்கு அப்படி சொல்லுது அப்படின்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னகட்டி நம்ம பெயர் கிறிஸ்தவனா இருந்தேன். ஆண்டவரை பற்றி அதாவது அறிந்தும் அறியாதும் போல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு ரெஸ்ட் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை கூட நான் அதாவது அந்த ஆப் சரியா வராது. ஞாயிற்றுக்கிழமை கூட டியூட்டிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கும்போது தான் சர்ச்சுக்கே போக முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன். இருந்த உடனே 2017 38 அப்புறம் வேதத்தை வாசிக்கிறது மொத்தத்துல 60 வயசுக்கு முன்ன 2 தடவை வாசிச்ச ஞாபகம் இருக்கு. 2 தடவை 3 தடவை வாசிச்சிருப்பேன். அதுக்கு மேல வாசிச்சது கிடையாது. நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ 2017 38வது ஆண்கள் முகாம். அதுக்கு முன்னால என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, இந்த ஐக்கியமலர் புக்கு அவன் முதல்ல இந்த ஊழியத்துல இருந்தான். இங்க இருக்கும்போது வைக்கும்போது அங்கிருந்து வருவாங்க போவாங்க. இங்க அடிக்கடி வருவாங்க. சனிக்கிழமை உபவாசத்துக்கு வருவாங்க. அப்போ வரும்போது நீங்க இந்த முகாமில் போய் ஒரு நாள் கலந்துக்கிடுங்க, தட்டுலாம் கொண்டு போகணும், தட்டு மட்டும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவா. நான் சரியுமே காது கேட்காது. அப்ப நம்ம அரசியல் இருக்கும், இதெல்லாம் எடுபடாது இல்ல. அப்ப அந்த உலகப்பரமான வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் ஒண்ணுமே எடுபடாது, காதே கேட்காது. இந்த காதுல வரைக்கும் இப்படி விட்டுருது. உங்க அண்ணன் என்னை பார்க்கும்போது சில நிகழ்ச்சியில பார்ப்பாங்க, தம்பி வாங்க அப்படிம்பாங்க, சரி அப்படிமே. அதோடு சரி. 2017 தான் அதான் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ண ஆண்டவர் தான். 2017 எங்க வீட்டுல ஐக்கியமலர் புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வந்துகிட்டு இருந்தோட 2017 ஜனவரி மாசம் இந்த புக்கில் அப்பவுமே போட்டாங்க.
அப்பவே எனக்கு முன்னகிட்டு போட ஞாபகம் இருக்கு. அப்போ அதுல இருந்தே படிக்க ஆரம்பிச்சு உங்க சித்தமானால் இந்த ஆண்கள் முகாம்ல நான் அந்த கலந்துக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். 2017ஆம் வருஷம் அது வரைக்கும் இந்த முகாம் அங்கங்க வேம்பரளி, மதுரை, எங்கெல்லாமோ நடந்திருக்கு. திருச்சி, அடுத்தது வேம்பாறு, அந்த எஸ்டேட், அம்பத்தூர் எஸ்டேட், மணிமுத்தாறு, நிறைய இடம் சொல்லுவாங்க. ஆனா 37 முகாம் நடந்தது வெளியூர்ல தான். நம்ம அதுக்கு 38 ஆண்கள் முகாம்ல ஆண்டவர் எனக்கு கலந்து கொடுத்து கிருபை செய்தார். 38 ஆண்கள் முகாம்ல. ஆனா அதுக்கு முந்தைய நிறைய பேர் ஊழியத்தெல்லாம் கூப்பிட்டாங்க. ரிட்டையர்ட் காணிக்க பிடிக்க வாங்க தம்பி அப்படின்னா, சார் நம்மளுக்கு சரியா ஜெபமே பண்ண தெரியாது, காணிக்க நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஜெபம் பண்ணதுக்கு நாங்க வண்டியை காலையில நானும் ஒரு என் கூட ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான் ஓட்டுநர் இருந்தாரு. அவர் தான் ஜெபம் பண்ணுவாரு. அப்படியே வீட்டுக்காரன்னு சொல்லி, என்ன செல்விக்கு விசுவாசம் இல்லை, ஜெபம் கூட பண்ண மாட்டேக்காரு அப்படிம்பாரு. இவங்க வீட்டுக்காரர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாரு. அப்படி இருந்த என்னையா ஜெபம் பண்ண கூட தெரியாது, என்னை காணிக்க பிடிக்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நான் வர முடியாது, எனக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க சும்மா வந்து காணிக்க பிரிச்சா நம்மளுக்கு தெரியவே செய்யாது, காணிக்க பிரிக்கவும் தெரியாது, ஜெபம் பண்ணவே தெரியாது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட என்ன 2017 இந்த ஆண்கள் முகாம்ல இங்க வெளியே வச்சா நடந்தது. முதல் தடவையா ஜெப கூடாது இந்த முகாம் இங்க ஆரம்பம். அதுல 3 நாள்ல கலந்துக்கிட்டேன். முதல் நாள் வரும்போது இங்கே தங்கியாச்சு. இங்கே நான் எல்லாம் கொண்டாச்சேன் பேக்கல, எங்க சம்பந்தாரி வீடு எல்லாம் இங்கே இருக்கு. நம்ம ஏன் பழக்கம் அப்படின்னா எங்க இருந்தாலும் ஒரே மனதா இருக்கணும். அங்க போனோம்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நீங்க காலையில போங்கம்பாங்க, நம்ம 6 மணிக்கு போனா 8 மணிக்கு போங்கம்பாங்க. இது எதுக்கு நம்மளை வச்சு அவங்களும் இடம் செல்ல கூடாது. நம்மளால அவங்க வேலை கிடைச்சோன்னா அங்க போகல. 2 நாள் இங்கே தங்கிட்டேன். அதாவது வியாழன், வெள்ளி, சனி, வியாழக்கிழமை இங்கே தங்கியாச்சு, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முடிஞ்சுதான் போனேன். 2 நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டாச்சு. வியாழக்கிழமை முதல் நாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து அண்ணா வந்து ஜெபம் நடத்தினாங்க. அப்போ உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்கோ அப்படின்னு. எனக்கு ஊர் சொல்ல, எனக்கு ஊரு கடையம், தென்காசி மாவட்டம் கடையம். அடுத்தால மனைவி, 2 பையங்க. பெரியவன் கவர்மெண்ட்ல இன்ஜினியர், சின்னவன் கவர்மெண்ட்ல இன்ஜினியர் முடிச்சு கவர்மெண்ட்ல கான்ட்ராக்டர் 2 பேர். 2014 வந்து என் பையன் வந்து 2009 சர்வீஸ் மிஷன் அப்பாயின்மெண்ட் இன்ஜினியர், யூனியன்ல இன்ஜினியர் இருக்கான் 2009. அப்போ தென்காசிலாம் வேலை பார்த்தான். அப்போ திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பாளையங்கோட்டைக்கு பண்ண உடனே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, வைக்கல, வங்கியில். அப்போ இங்கே வந்து அதுக்கு ஜெப குறிப்பு தான் பண்ணேன். அதான் உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் போய் பையனுக்கு டிரான்ஸ்ஃபருக்காக வேண்டி ஜெபம் பண்ணுதேன். அன்னைக்கு பண்ணேன். மறுநாள் பையன் அங்கிருந்து ஃபோன் பண்ணுதான். அது வரைக்கும் டிரான்ஸ்ஃபரே கிடைக்கல. இப்போ 8 மாசம் ஆயிட்டு. யாரெல்லாமே பார்த்தவங்க கிடைக்கல. இங்க ஒரு ஜெபம் தான் பண்ணோம். பையன் ஜெபம் பண்ணாங்க. பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணான், இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டு பழையபடிய தென்காசியில போட்டாங்க அப்படின்ட்டான். அப்போ ஆண்டவர் எப்படி அற்புதமா நடத்தாரு. அதாவது இங்க கூட்டு வந்து ஜெபிக்க வைத்து ஒரு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அப்போ இங்க வந்து வந்த உடனே அந்த 3 நாளும் கலந்துக்கிற ஆண்டவர் உதவி செய்தார். நல்ல வேதத்தை வாசிக்க, நல்ல வேதத்தை ஜெபம் பண்ண தெரியாதுன்னா, வேத வாசிக்க தெரியாதுன்னா முறைப்படி கோர்வையா வாசிக்க தெரியுது. லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள், ஆண்டவர் லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா வேதத்துல நிறைய வசனங்களை இருதயத்துல பதிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் ஆரம்பிச்சோம்னா கடைசியா வசனம் இருப்பிட பெருமைக்காக சொல்லல, இருப்பிடம் விட தளபாடமா சொல்லக்கூடிய ஆண்டவர் தாழ்ந்து எனக்கு கொடுத்தார். அது எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் படிச்சா விட்டுறது கிடையாது. டெய்லி மாறி வாரத்துக்கு ஒரு 500 வசனம்னு சொல்லினா குறிப்பா, ஏன்னா எவ்வளவு எண்ணல அதோட அதிகமா தான் இருக்கும். அது எவ்வளவு சொல்லினா அந்த வசனத்தை வாரத்துக்கு 3 தடவை சொல்லிடுவேன். மனசுகளே சொல்லிடுவேன். எங்கேயும் போகும்போது, வைக்கும்போது, வீட்டுல இருக்கும்போது, சைக்கிள்ல போகும்போது, பைக்ல போகும்போது, எங்க போனாலும் சரி, திருநெல்வேலி போகும்போது, எங்க போகும்போது, சுரண்டைக்கு வரும்போது மனசுகளே வசனத்தை அப்படின்னு சொல்லுவேன். எல்லா வசனமும் இருப்பிடம் கொண்டு சரியா வரிசையா, அதான் ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்த வரைக்கும். இந்த லாக்டவுன்ல அப்போ கிருபை செய்த ஏகப்பட்ட வசனங்கள். அது சங்கீதம் 37, 31 ஆண்டவன் அவனுடைய தேவன் அருளிய வாதம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அதாவது நம்ம இருதயத்துல வசனம் இருக்க நம்ம வசனம் தான் சுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். நம்ம ஏதாவது பரிசுத்தத்துல குறைச்சல் இருந்தோம், ஏதாவது பொய் சொன்னோம் அப்படின்னா வசனம் தானே சரிப்படுத்தும். உங்களுடைய சத்தியத்தின்படி என்னை பரிசுத்தமாக்கும். அதாவது நீதிமொழிகள் 17, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17 உடைய சத்தியத்தின்படி அவளை பரிசுத்தமாகும், வசனமே சத்தியம். இப்படி அப்போ அண்ணன் ஒரு நாள் பேசிட்டு போது, லாக்டவுன்ல பேசிட்டு போது சொன்னேன். அப்போ ஐக்கியத்துல வந்து அண்ணனுக்கு இந்த ஊருக்கு ஒருத்தர் அம்சம் திட்டத்துல ஆண்டவர் சிலர் இந்த கிருபையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பைபிளை வாசிக்க வச்சு ஏகப்பட்ட வசனங்கள் அந்த ஆண்டவர் கிருபையால அந்த வசனங்கள் இன்னும். அது எதுக்கு காரணம்னா, வாரத்துக்கு 3 தடவை சொல்லிடுவேன். 7 நாளைக்குள்ள அந்த 2 கம்ப்ளீட்டா ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்துறதுக்கு 3 சொல்லிடுவேன். இப்படி கிருபை செய்தார். அதோட ஊழியத்துல வந்து ஆண்டவர் வேதத்தை வாசிப்பதற்கு இங்கு உள்ள ஆலோசனைகள், போதனைகள், ஜப அறைக்கு, ஜப கூடத்துக்கு வரும்போது ஆண்டவர் அச்சர கிருபைக்காக, ஜப ஆவிக்காக, மற்றபடி ஊர்லயே ஆண்டவர் உடனே ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார்.
ஊழியத்துல எங்க முதல்ல ஆண்கள் முகாம் ஒன்று, ஆண்கள் கொடுக்குன்னு ஒன்று ஒரு ஒரு சகோதர வீட்டுல நடக்கு. எங்க வீட்டுல வந்து குடும்ப குடியில் நடக்கு. பக்கத்துல ராஜீவ் காலனி இருக்கு, அங்கேயும் நடக்கு. மூணு இடத்துல நடக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு வேதத்தை வாசிப்பதற்கு, அதாவது வேதத்தை பல முறை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 17 தடவை வாசிச்சிருக்கேன். 60 வயசு வரைக்கும் 3 தடவை தான் வாசிக்க ஞாபகம் இருக்கு. இப்போ 7 வருஷம் முடிஞ்சு 8ஆவது வருஷத்துல வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 17 தடவை வாசிச்சிருக்கேன். இதுக்கு என்ன காரணம்னா இங்கு கொடுத்த ஆலோசனைகள், போதனைகள், வழிநடத்தலாம். ஏன்னா வேதத்தை வாசிக்க 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 தான் ஆண்டவர் நம்ம நிறைய கற்றுக் கொடுப்பார். வேத வசனத்தின்படி தான் நம்ம நடத்துவார். வசனம் இதயத்துல இருக்க தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். இப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்பினார். அப்போ போகும்போது அப்படி ஊழியத்துக்கு போகும்போது நிறைய வீட்டுல போய் நான் எங்களை அரசியல்வாதி வீட்டுல எல்லாம் போய் நான் எல்லார் வீட்லயும் போய் ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்வார். யார் யாரெல்லாம் அரசியலுக்கு இருந்தனோ அவங்களுக்காக வேண்டி அவங்களே கூப்பிட்டுருக்காங்க, நானும் போயிருப்பேன். நானே போயிருவேன், அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிருவேன். யார் யாரெல்லாம் முதல்ல போனோம் அந்த பணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். முதல்ல வந்து 2017 ரசிக்கப்பட்டோம். அப்படின்னா 2019 ரொம்ப ஸ்பீடா இருந்தேன். ஒரு வீட்டுக்கு போக அதாவது ஆண்டவர் பற்றி சொல்ல, புறஜாதிகள்கிட்ட ஜெபம் பண்ண வைக்க, அரசியல்வாதிகள் ஜெபம் பண்ண, என் கூட சேர்ந்த தொழிலாளர்கள் நண்பர்கள்ட்ட ஜெபம் பண்ண, நடத்துறவர்களுக்கு ஜெபம் பண்ண, இப்படி யாராவது என் கூட ஓண்டாங்களோ அப்படிலாம் ஜெபம் பண்ண போய் கிருபை செய்தார். அப்போ அப்படி ஆண்டவர் நடத்தினாரு. நானே போய் போன் பண்ணி போய் கேட்டுட்டு அவங்கள விசாரிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்களே சிலவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த ஆண்டவர் பற்றி தெரிய முடியுமாங்க. ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நாங்க ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க அடிக்கடி வாங்கினாங்க, போக முடியல. சொல்லி 1.5 வருஷம் ஆயிட்டும் போக முடியல. அவங்க அடிக்கடி வாங்கன்னு சொன்னாங்க, போக முடியல. அப்ப எதுக்கு சொல்லுதுன்னா, அதாவது ஆண்டவர் வந்து எங்க நம்ம ஒரு யாரும் சோமுல வைக்கலாம், சரி எந்த வீட்லயும் சபையில ஒரு யாருக்கும் சோமுல வைக்கலாம் தெரிஞ்சுன்னா உடனே ஜெபம் பண்ண போயிருவேன். யாரும் இன்னைக்கு கூட காலையில் ஒரு சகோதரரை பார்த்த உடனே அவர் கோயிலுக்கு வரல, நான் டீ கடையில பார்த்தேன். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா காலில் புண்ணு அலர்ஜி ஒரு மாதிரி ஆயிட்டு, பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஏன் நீங்க கோயிலுக்கு வரலையோ அப்படின்னு. ஆமா வரல அப்படின்னாரு. அப்ப நான் சரியா கவனிக்கல, முதலே கோயிலுக்கு வரல, நீங்க கோயிலுக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். வரல அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன், இப்படி கால் அலர்ஜி அப்படின்னாரு. உடனே ஆண்டவர் உணர்த்துறாரு. இப்போ மத்தியானம் சாயங்காலம் போய் ஒரு 5:30 மணிக்கு அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவர் வந்து அவரு அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய ஆளு தான், ஆனா டீ கடைக்கு வர்றாரு. டீ கடைக்கு வந்து பைக்கில் வர்றாரு, ஆலயத்துக்கு வரல. ஆண்டவர் பாரத்தை உண்டு பண்ணார். உடனே அவங்க வீட்டுல போய் சாயங்காலம் போய் ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். யான் சொல்றதுன்னா ஐக்கியத்துல கொடுத்த ஆலோசனைகள், போதனைகள். இங்கதான் சொல்லுவாங்க, நீங்க யாரும் ஜெபம் பண்ணலாம் வைக்கலாம், இங்க பார்க்க போகணும், ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், சபைகளுக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அப்படி உங்க ஊர் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தந்ததுனால அப்படியே ஆரம்பத்துல இருந்தே இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாரு. நம்ம அது வந்து எப்போதும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நிறைய வீட்டுக்கு போகணும் திட்டம் போட்டிருங்க. அது ஆண்டவர் கிருபை சார். நிறைய பேருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும், நிறைய வீட்டுல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய நினைச்சிருக்கேன். ஆனா ஆண்டவர் கிருபை செய்வார். அதான் இப்ப சுருக்கமா சொல்லி முடிக்க, அதாவது இப்படி இந்த ஊழியங்கள்ல வேதத்தை பலமுறை வாசிப்பதற்கும், நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவதற்கும், அடுத்தவங்க வீட்டுல ஜெபம் பண்ணுவதற்கு, அடுத்தவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுவதற்கு இப்படி ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கார், பழையவர்கள் ஒழிந்து பண்ணி எல்லாம் போய்தானே. எல்லாம் எனக்கு அந்த அரசியல் விட்டு வந்தோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா 6 மாசம் நெருக்கடி. ரொம்ப போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா முதலா நிக்க நான் தான் நிற்பேன். எப்போதுமே அப்படிதான். டிப்போல வேலை பார்க்கும் போதும் கேட்ல முதல் ஆள் என்றாவது நான் தான். 10:30 டியூட்டிக்கு 8:30 மணிக்கெல்லாம் போயிருவேன். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. முதல்ல இருந்து ஆண்டவர் கிருபை செய்தார். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படிதான் 10 மணி தான் எல்லாரும் வந்து ரேக்கை தூக்கிட்டு ஓடுவாங்க. டிக்கெட் புக்கு தூக்கிட்டு ஒண்ணுமே, நான் எல்லாத்தையும் டிக்கெட்லாம் உழைச்சி கம்ப்ளீட்டா தரவா செக் பண்ணி நம்பர் ஸ்டார்டிங் சரியா இருக்கா, எண்டிங் சரியா இருக்கா. ஏன்னா அதுல பிரச்சனை எடுத்து கொண்டு போயிட்டோம்னா அதுல கரப்ஷன் நம்ம தான் கட்டணும். அவர் 2000 ரூபாய் டிக்கெட் தொலைஞ்சா நம்ம தான் கட்டணும். அது ஆண்டவர் கிருபை செய்தார். என்ன வந்து இப்படியே தான் இருக்காருமாங்க. இவன் இப்படி தூக்கிட்டு இப்படி ஓடிலாம் கடைசி அங்க போன ஒரு புக்கை காணுமா அதை காணுமா கடைசி 2000 ரூபாய் கட்டுவாங்க. நம்மளும் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் ஆச்சு. எந்த பணியில கரெக்டா அட்வான்ஸா போவேன், அட்வான்ஸா செக் பண்ணுவேன். எனக்கு இந்த அவசரப்பட்டு போறதே பிடிக்கும். எதுலையுமே முன்னகட்டி போகணும் அப்படிதான் என்ன வரும். அப்படி ஆண்டவர் இப்படி கிருபை செய்தார். அப்போ எங்க வீட்டுல 3 இடத்துல நடக்க ஆண்டவர் ஊழியம் செய்ய கிருபை செய்தார். நிறைய பேருக்கு ஆண்டவர் பற்றி அறிவிக்க செய்தார். இதுக்கு காரணம் எழுப்புதல், ஜெபைக்கு ஆலோசனைகள், போதனைகள், வசனம் தான். வசனத்தை வேதத்தை வாசிக்க இருதயத்துல வசனம் இருக்க நம்மள வசனம் பரிசுத்தப்படுத்தும். எதுல காரியத்துல சரியில்லையோ வசனம் நம்மளை தெளிவுபடுத்தும். பரிசுத்தம் இல்லையா, உண்மை பொய் சொல்லிட்டோமா, அப்போ நீ ஆண்டவர் கொடுத்த மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லலாம், பொய் சாட்சிக்காரன் பொய்களை ஊதுகிறான் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவார். 14:5 நீதிமொழி 14:5. அதாவது நம்ம உண்மையா இருக்கவங்க நம்ம நினைக்கும் சில நேரத்துல ஒரு பொய் சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லி, அந்த சின்ன பொய் பெரிய பொய். ஏன்னா பொய்க்கு பிதா வந்து யாரு, பிசாசு. அவன் சொல்லுவான், நீ பொய் சொல்லிட்டால பெரிய ஊழியக்காரனா, காலில் நீ பொய் சொல்ல வச்சிட்டோம்லாம்பான். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் சமூகத்துல வந்து லேட் ஆகும்.
அதனால நம்ம அந்த வசனத்தை நல்லா வேதத்தை நல்லா வாசிப்போம், நல்ல ஐக்கிய ஆலோசனை போதைகள் நடப்போம், நல்ல ஊழியத்துக்கு நல்லா நம்மளை ஒப்பு கொடுப்போம். இன்னும் ஊழிய பாதையில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வல்லமையா பயன்படுத்துவார். கடந்த வருஷத்தை விட நம்ம வைராக்கிய வாஞ்சியா இருக்கணும். அதான் ஆண்டவர்களோட வைராக்கிய வாஞ்சியா இருக்கணும். நம்ம கடந்த வருஷத்தை விட 2024 ரொம்ப கடந்த மாசத்தை விட இந்த மாசம் வைராக்கிய வாஞ்சியா இருக்கணும். ஊழியத்திற்கு முதலிடத்தை வச்சு மற்ற எல்லாம் செய்யும் போது நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகள் காரியத்தை எல்லாம் எல்லா தொழில எல்லாம் ஆண்டவரே நடத்துவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.